அர்ச்சகர் அங்கேன்னு வந்தார், விபூதி கொடுத்தார், விட்டுண்டான், கொஞ்சம் வாயில போட்டுண்டான். தீராத சூளை நோய் உடனே தீர்ந்துடுத்து. அப்பர் சுவாமிகளுக்கு உடனே தீர்ந்துடுத்த. இப்படி வியாதியை நீக்குவார் இல்லையா பரமேஸ்வரன். பிரதமோ தைவியோ பிஷக்கு அகீகர்வான் ஜம்பயன்னே. வியாதியை நீக்குவார்னு சொல்றதோடு இல்லாம வேதம் என்ன சொல்றது? விஷபாதையெல்லாம் நீக்குவர், பாம்பு கடியெல்லாம் நீக்குவர், விஷபாதையெல்லாம் நீக்குவர் என்று வேதம் சொல்றது. திருஞான சம்பந்தர் அநேக கஷேத்திரங்களுக்கு போய் போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு சிவ தொண்டுகள் செஞ்சுண்டு வரார். திருக்கண்ணபுரம் சமீபம் திருமருகல் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த திருமருகல் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரார், சிவபெருமான தரிசனம் பண்றார். அந்த ஊர்ல பக்கத்துல சமீபத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு செட்டியார் பையன் ரொம்ப சிவபக்தனா இருக்கான், ஆனா வியாபாரி. அந்த ஊர்லயே ஒரு செட்டியார் பொண்ணு, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறது. ஆசைப்படுறதுக்கு அந்த பையன் அழகா இருக்கான், குணமா இருக்கான் அப்படிங்கிறது ஒரு காரணம் இல்லை, அவன் சிவபக்தனா இருக்கான். இந்த பொண்ணுக்கு சிவபக்தி உண்டு. அதனால அவருக்கு மாலையிட்டா நம்ம 2 பேருமா சேர்ந்து கோவில்கள்ல போய் தொண்டு செய்யலாமே அப்படின்னு ஆசைப்படுதா அந்த பொண்ணு. அவ அப்பா அம்மா நல்ல பணக்காராள், இவர் சாதாரண வியாபாரி. அவ அப்பா அம்மாட்டுக்க முள்ள அந்த பொண்ணு தன் ஆசையை சொல்லிட்டு, அவ அப்பா அம்மா போடி போடி, அவன் என்னவோ அங்காடி கூட எடுத்துன்னு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கான், பிச்சைக்காரனாட்டான், அவனுக்கு போய் கல்யாணம் பண்ண ஏன் இந்த புத்தி உனக்கு வந்து? ஆனா மறேன் அவனை, இனிமே அவனை வீட்டுக்கு வர விடக்கூடாது என்று அவனையும் கட்டுப்படுத்தி வீட்டுக்கு வராதபடி பண்ணி இந்த பொண்ணு என் வாசல் பக்கம் போகக்கூடாதுன்னு தடுத்து அவ அப்பா அம்மா வச்சுன்னு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றது? எனக்கு ஏன் இந்த ஆசை வருவானே, இவருக்கு மாலிகிடன்னு ஏன் எனக்கு தோணுவானே? அப்போ இவர் இல்லை, இனிமே வேற ஒருத்தரை, இனிமே வேற ஒருத்தரைனா அதுக்கு ஒரு லிமிட் கிடையாதா? ஈஸ்வரா நீதானே உள்ளத்துல இருக்க, எனக்கு ஏன் இந்த எண்ணத்தை கொடுத்த? நான் அவரை மறக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நான் அழுது கஷ்டப்பட்டு கடைசியில சொல்லிக்காம கிளம்பி அவரோடைய போயிடுது. அந்த பையனும் இவளை அழைச்சென்று கிளம்பிட்டான், வீட்டை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பி திருமருகல்ங்கிற இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஏதோ சத்திரத்துல வந்து படுத்துட்டு இருந்தா. ராத்திரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கல, எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு தான் இவ கிளம்பிட்டா. ராத்திரி வேட சத்திரத்துல படுத்துட்டு இருந்தா. இருட்டுல அந்த சத்திரத்துல ஒரு கருநாகம் தீண்டி விடுத்து அந்த பையனை. இந்த பையன் செத்து போயிட்டான். அவனை பார்த்தது அலறா அந்த பொண்ணு, உங்களை நம்பிதானே அப்பாவையும் விட்டேன் அம்மாவையும் விட்டேன், நீங்களே கத்தின்னு நினைச்சுட்டு வந்தேனே, இனிமே நீங்களும் போயிட்டே என்னை விட்டுட்டு, நான் இனிமே யார ஆசிரியிருப்பேன், யாரிடத்துல இருப்பேன் அப்படின்னு அலறிண்டு அந்த பொண்ணு அப்படி கஷ்டப்பட்டு கோவில் பக்கத்துல, கோவிலை பார்த்து, ஈஸ்வரா இப்படி நேர்ந்ததேப்பா, நான் அனாதியா போயிட்டேனே, இனிமே பிறந்தாம இல்ல, எப்ப ஓடி போனையோ ஓடுன்னு சொல்லிடுவா, இவரும் போயாச்சு, அனாதியா போயிட்டேனே அப்படின்னு அழுதுன்னு இருக்கிறாளா. திருஞான சம்பந்தர் வரார். திருஞான சம்பந்தம் வந்தார். ஏன் குழந்தை ஏமா அழற? அவரே குழந்தைதான், இருந்தாலும் ஞானத்தினால பெரியவராச்சு. அங்கேன்னு வந்து சேவிச்சா, என் கதை இப்படி சுவாமி, இப்படி ஆயிட்டேன், அனாத்தேன்னு மட்டும் வாய் சொல்லவே சொல்லாது, அனாத்தேன்னு சொல்லவே சொல்லாது, அப்பா அம்மா இல்லேன்னு சொல்லாத, ஜெகதப்பிதரவு வந்தேன்னு. ஏன் பரமேஸ்வரன் நமக்காதானே உட்கார்ந்து இருக்கிறார், பயப்படாது. நீ சொல்லணுமானாலும் என்ன சொல்லணும்? அருண ஜட்டாதரா அப்படின்னு சொல்லு, சந்திரகலாதரான்னு சொல்லு, சரண்யா சர்வசரண்யான்னு சொல்லு, ரிஷபவாகனான்னு சொல்லு, ஐயோ ஐயோன்னு சொல்லாதே, அனாதே அனாதேன்னு சொல்லாது என்று சொல்லி உடனே ஒரு பதிகம் பாடுறா. சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் வெறுவாம்பிருமால் மடையாயனுமால்
மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. 10 பாசுரம் 10 பாசுரம் இந்த பதிகம் பாடி சிவபெருமான பிரார்த்திக்கிறார். இவள் இப்படி அலறது தகுமா? உன் கோவில் வாசல உன் கஷேத்திரத்துக்கு இந்த குழந்தை அனாதையா அழறது தகுமா? 10 பாசுரம் முடிஞ்சது. சம்பந்தன் முத்திரை வச்சார். அந்த பையன் எழுந்துட்டானா. விஷபாத நீங்கி விடுத்து. இவ்வளவு விபூதி எடுத்தார். நீலகண்டம் திருநீலகண்டம்னு தடவினார். விஷம் நீங்கி விடுத்து. இந்த பையன் எழுந்துட்டான். எந்த ஊர்ல பிறந்தாலோ எந்த ஊருக்கு வந்தானோ யாரு அப்பா அம்மாவோ, ஆனா திருஞான சம்பந்தர் தான் சர்வ பந்துவும். கல்யாண மண்டபம் கோவில் பக்கத்திலேயே இருக்கு. இவர் தான் மாமனார் மாமியார், இவர் தான் அப்பா அம்மா, இவர் தான் சர்வ பந்து. அந்த 2 குழந்தைகளுக்கும் அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சு ஈஸ்வரனுடைய கைங்கரித்து செய்யும்படியா பண்ணிவிட்டு மேல யாத்திரையை தொடங்குறாருனால் பாம்பு கடிகள் முதலீதான விஷபாதைகளை ஸ்தம்பிக்க பண்ணிவிடுவார் சிவபெருமான். ஒரு சாமியலுக்கு ஒரு கதை சொன்னேன். தவிர நிறைய இது மாதிரி கதைகள் இருக்கு சிவலீலையில, சிவபக்த லீலைகள்ல. அகீகர்வான் ஜம்பயம் சர்வாஸ்சயாது தான்யஹ. ராட்சசிகளாக காடக மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய ராட்சசிகள் இன்னைக்கும் உண்டா? இந்த பூத பிரேத பிசாச ராட்சசிகள் எல்லாத்தையும் சிவான்னா அவனுக்கு கிட்டக்க ஆண்டவே ஆண்டார். எல்லாத்துக்கும் எல்லாம் நடுநடுங்கி போயிடும் சிவநாமத்தை கேட்டாலேயே. அசூயஸ்தாம்ரோ அருணவுத பப்ருஸ்ஸு மங்களஹா ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷுஸ்ரிதா சகஸ்ரசோ வைஷாகும் ஹேடயீமஹே. சூர்யாத்மாவாக ஈஸ்வரனை சொல்ற மந்திரங்கள் இந்த 2. சூரியோதயம் ஆறுது அப்படின்னாலேயே எந்த கோவில்ல வழக்கு எரியறதோ எரியலையோ, எந்த கோவில்ல திறந்தாலோ திறக்கலையோ, ஒரு கோவில் காலமே 6 மணிக்கு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு சுப்பிரபாதம் ஆயிடும். சுப்பிரபாதம் ஆயிடும். அதனாலதான் சூரிய நமஸ்காரம் அனுஷ்டானம் பூரா சூரியனை குறிச்சு தானே இருக்கு. பிராமணாளுக்கு சந்தியாவந்தனம் 3 சூரியனை குறிச்சு தானே இருக்கு. அப்படி புறப்பட்டாரான். நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாசகேதவி திரஜீமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. நித்திய அனுஷ்டானத்துல சொல்றோம் இந்த ஸ்லோகம். பிரம்மாவும் அவரே இருக்கார், விஷ்ணுவும் அவரே இருக்கார், ருத்ரன் திரிமூர்த்திக்கு கோவிலா இருக்கிறார். சூரிய மண்டலம் அப்படி கால வேளை அப்படி கிளம்பும் பொழுது எப்படி இருக்கும்? அது எப்படி ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? அசௌ பாக்கி எங்கேயுமே அயம்னு காட்ட முடியாது ஈஸ்வரன். அவர் தான் சொல்லலாம். ஏன்னா எதுல வந்தா தானே இவர்னு காட்டுறதுக்கு. அவர் எங்க இருக்காரு? வைகுண்டத்துல இருக்காரு, சிவலோகத்துல இருக்காரு, கைலாசத்துல இருக்கிறார் என்று சொல்லிட்டு இதோ இருக்கிறார் அப்படின்னு காட்ட முடியாத. இதோ இருக்கிறார் காட்ட முடியாத. இதோ இருக்கிறார். எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் இதோ இருக்கிறான்னு காட்டுறவர் இவரை தான். பாக்கி எல்லாரும் இந்தியா அமெரிக்கா போயிட்டா அப்புறம் இதோன்னு சொல்ல முடியாது. அதோன்னு ஸ்ரீரங்கம் தீபாந்தர கதோவாபி தேசாந்தர கதோபிவா. ஸ்ரீரங்க எங்க இருக்கிறான்? ஸ்ரீரங்கம் இந்த திசையில அப்படித்தானே சொல்ல முடியும். இதோன்னு காட்ட முடியாத. அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் ஆஸ்திரியா போனாலும் இந்தியாவில இருந்தாலும் எங்க இதோன்னு காட்டுற சுவாமி சூரிய நாராயணன் தான். எங்கேயுமே யாருமே ஒரு சுவாமி மட்டும் எல்லா இடத்துலயும் காலமே தக தக தகன்னு புறப்பட்டு சாயங்காலம் வரையும் அவர் உலாத்தி விட்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு போற. அவர் இல்லைன்னா உலகம் என்ன ஆறுது? உலகம் என்ன ஆறுது? அதனால வேதம் என்ன சொல்றது? அசௌ இது ஒரு கற்பார். கடவுளை காட்ட முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அசௌ இவர் தான். அசௌ இது இருக்காரு இந்த சூரிய பகவான். யஹா தாம்ரஹா. அந்த உதயமாகும் பொழுது எப்படி இருக்க? அப்படியே செக்க செவேன்னு ஜிலு ஜிலு ஜிலுன்னு தாமரமா இருக்கார். அப்புறம் என்னாச்சு நாள் அதை விட இன்னும் சிவப்பாயிட்டார். அருணஹா. அதை விட இன்னும் சிவப்பா போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போனார்னா எப்படி இருக்கிறான்? பப்ருஹு பிரகாசமாயிட்டார். அதுக்கு மேல உயர போக 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 பிரகாசமா இருக்கார். சுமங்களஹா. உலகத்துல எல்லாம் அவர் இல்லேன்னு வச்சுப்போம், எல்லாம் உறங்கி கிடக்க, ஒரு காரியமும் நடக்க.
அஸ்தமனம் ஆயிடுச்சுல எல்லாம் படுத்துரும். கம்முன்னு எல்லாம் இருண்டு போயிடுது. காலமே அவர் வர போறாருனாலேயே சில பேர் எழுந்து விடுவா, வந்த பிறகு சில பேர் எழுந்துப்பா, வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேர் எழுந்து விடுவா.